என்ன பொய்? ஐயோ. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே. டெய்லியும் ஐயா காலையில கட்சி ஆபீஸுக்கு கிளம்பும் போது உங்க முகத்துல முடிச்சிட்டு தான் கிளம்புவாரு இல்ல? மேடம் மேடம் பொய் சொல்லலாம் மேடம், ஒரு அளவுக்கு தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன் கூட இப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் மேடம். எப்பா கேட்கும் போதே என் 2 காதலையும் புகை வந்துருச்சுன்னா பாருங்க மேடம். ஐயோ மேடம், ஏன் மேடம் கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டீங்களா? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன காப்பாத்திடு வேலு, ப்ளீஸ் வேலு. எது தெரியாம சொன்னீங்களா? சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க மேடம். தெரியாம சொல்லிட்டாங்களா? சரி மேடம், நானும் தெரியாம தான் கேக்குறேன். அங்க திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி கேட்டா அவர் எப்படி ஒத்துக்குவாரு? உங்களுக்கே நல்லா தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு போய் சொன்னீங்க? அது நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் சொல்லிட்டேன். இது ப்ளீஸ் ப்ளீஸ் வேலு ப்ளீஸ். இது நல்ல கதையா இருக்கு. காலையில என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வேணாம், ஒழுங்கா பாடி கார்டு வேலையை மட்டும் பாருன்னு சொன்னீங்கல்ல. ஓகே மேடம், நான் பாடி கார்டு தான், நான் என் வேலையை மட்டும் பாக்குறேன். கொஞ்சம் சொல்லுடி. அண்ணே பாவம் அண்ணே, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு ஏதாவது கொஞ்சம் பண்ணி விட. அப்படியே போட்டன் வை. பாரு ஆனந்தி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அனாவசியமா இதெல்லாம் தலையிடாத. உனக்கு இவங்களை பத்தி தெரியாது. சும்மா ஏதாவது ஏடா கூடமா பேச வேண்டியது, அப்புறமா நம்மளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. வேணாப்பா சாமி, நான்லாம் பல வாட்டி அவமானப்பட்டிருக்கேன். இது வேலைக்கு ஆகாது, வாய்ப்பே இல்ல. நீ சொன்னா அப்பா கேப்பாருன்னு தானே நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். நீ என்னடான்னா ரொம்ப ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருக்க. ஐயே மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாம என்ன கேட்டாலும் ஒருத்தங்க கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேட்க கூடாது. அதுதான் மேடம் விசுவாசம். அதை தான் நான் கடைபிடிக்கிறேன். சரி ஓகே, இந்த ஒரு தடவை மட்டும்டா ப்ளீஸ் டா வேலு ப்ளீஸ். என்னால இந்த விஷயத்துல உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது, சத்தியம், ப்ராமிஸ். ஐயோ வாய்ப்பே இல்ல மேடம், என்னால முடியாது. ஐயாவோட பிஏங்கிற முறையில் நான் சொல்றேன், இந்நேரத்துக்கு ஐயா எந்தெந்த நிகழ்ச்சிக்கு டேட்டு கொடுத்துருப்பாரு எனக்கு நல்லா தெரியும். இப்படி கடைசி நேரத்துல எல்லாம் போய் கேட்டு அவருக்கு சங்கடத்தெல்லாம் கொடுக்க முடியாது மேடம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, முடியாது. ஏய் வள்ளி, உனக்கு இது தேவையா? பிரின்சிபல் தான் கேட்டார்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அப்பா பிஸியா இருக்காரு, மக்கள் சேவை கட்சி வேலைன்னு வெளியில போயிருக்காரு. இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு வாய் விட்டு வந்திருக்க. இப்ப அப்பாவை எப்படி காலேஜ் கூட்டு போவ? ஓ என்ன பண்றது கடவுளே. அதான் வேலு பேசுறேன்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா அவன் ஏதாவது சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைப்பான். எஸ், நம்ம போய் பார்க்கலாம். அதெல்லாம் கூட விடுங்கய்யா, ஒரு பொம்பளை பொண்ணுங்கய்யா, லட்சணமா வரணுமா இல்லையா? எப்படி தெரியுமாங்கய்யா வந்துச்சு? ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு வந்துச்சுங்கய்யா. அந்த ஜீன்ஸ் பேண்ட் ஃபுல்லா கிழிஞ்சு போயிருக்குங்கய்யா. சைடுல கிழிஞ்சு போயிருக்கு, முன்னாடி கிழிஞ்சு போயிருக்கு. எப்படிதான் போட்டு சுத்துறாங்கன்னு தெரியலங்கய்யா. எனக்கே வெக்கமா போச்சுங்கய்யா. அந்த பொண்ணு அதுக்கு போடாமலே இருந்திருக்கலாங்கய்யா. அப்புறங்கய்யா, யாருமே முட்டி போடல, யாருமே வெயில நிக்கல. இது எல்லாத்தையும் விட எந்த வாத்தியார் கையிலயும் பெரம்பு குச்சி இல்லங்கய்யா. அப்பா இதே மாதிரி என் கூடவும் சிரிச்சு சிரிச்சு பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடவுளே, இப்ப என்னத்த சொல்லிட்டான்னு இவன் வேற விழுந்து விழுந்து சிரிக்கிறான்.
ஆக மொத்தத்துல அது காலையில இல்லைங்கய்யா. எனக்கு என்னமோ அந்த பார்க்கு பீச் எல்லாம் சுத்தி திரிவாங்களா அந்த மாதிரி இருக்குங்கய்யா. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்கய்யா? என்னண்ணே வேலு அப்படி என்ன சொல்லிட்டான்னு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? இவன் காலேஜுக்கு போனதும் போதும் ஒரே நாள்ல ஏகப்பட்ட புரட்சி பண்ணிட்டு வந்துட்டான்டா. கொஞ்ச நாள்ல இவன் காலேஜுக்குள்ள அடி எடுத்து வச்சான்னு வச்சுக்கோ, கருத்து கந்தசாமி வந்துட்டான்னு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க பாரு. ஐயா என்னங்கய்யா? ஐயா என்னங்கய்யா நீங்களே இப்படி கிண்டல் பண்றீங்க? பின்ன என்னடா, உனக்கு என்ன வயசு இருக்குங்கிற? மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பசங்களை விட உனக்கு ஒரு 2-3 வயசு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நீ என்னடான்னா 50 வயசு ஆளுங்க மாதிரி அந்த பசங்க கிட்ட இப்படி அருவ போட்டுட்டு வந்திருக்கியடா. சரி ரத்னம், ஆ? அதையெல்லாம் விடு. நேரம் ஆயிடுச்சு. நீ வந்ததும் தான் சாப்பிடணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கே ரொம்ப பசிக்குது. மத்தியானம் வேற சாப்பிடலையா? ஆமாங்க, எனக்கே ரொம்ப பசிக்குது. மத்தியானம் வேற சாப்பிடலையா?